அதில் இன்னொரு சிக்கல் இருக்கும். கிராம சபையில் குறைந்தபட்சம் 50 பேர் 100 பேர் கலந்து வாக்காளர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். கூடுதலாக அரசாங்கம் என்ன சொல்லுது, சட்டம் என்ன சொல்லுதுன்னா 3 1 பங்கு கிராம சபை கூட்டத்தில் பெண்கள் கலந்து கோரம் 100 அப்படின்னா குறைந்தபட்சம் 30 பெண்கள் அந்த கிராம சபை கூட்டத்தில் கட்டாயம் கலந்து. பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் வாக்காளர் எண்ணிக்கையில் எவ்வளோ விகிதாச்சாரம் இருக்காங்களோ, எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்களோ அத்தனை பர்சன்டேஜ் கிராம சபையில் கட்டாயம் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பெல்லாம் மறுத்து இவனாக உட்காந்து மாற்றி மாற்றி இடதுகையில் ஒரு ரேகை, வலதுகையில் ஒரு ரேகை, உலகில் ஒரு ரேகை, கருப்பில் ஒரு ரேகை, தமிழ் ஒரு கேட்டு, இங்கிலீஷ் ஒரு கேட்டு, உண்டாக ஒரு கேட்டு, திருச்சின மாதிரி ஒரு கேட்டு, 10 பேர் உட்காந்து மாற்றி மாற்றி கேட்டு போட்டு 200 கேட்டு போட்டு போகிறவங்க கோவில் ஆவணத்தை பயன்படுத்திக்காங்க. நாம் போகிறவங்களாம் கிராமத்தில் கேள்வி கேட்டாங்க ஒப்பிட்டு நம்ம மேலே ஒரு எஃப்ஐஆர் ஆகிறத ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு சொல்லணும். ஊராட்சி செயலாளர் சூப்பராக செய்கிறாரு, ஊரை பஞ்சாயத்தில் இருக்காங்க, பஞ்சாயத்தில் இல்லை கல்லூரி இங்கே இருக்காரு, ஒவ்வொரு பஞ்சாயத்தில் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. பஞ்சாயத்தில் வாழ்த்தி ஒரு வீடியோ போடுது. கிராம சபை கூட்டம் 11 மணிக்கு ஆரம்பிக்குதா, 19 போய் ஒரு வீடியோ போடுங்க. எங்கள் ஊர் பஞ்சாயத்தில் குப்புசாமி சூப்பரான பஞ்சாயத்தில், தமிழ்நாட்டில் வித்தியாசமான பஞ்சாயத்தில் எங்கள் பஞ்சாயத்தில் தான். எங்கள் பஞ்சாயத்தில் இருந்தால் நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது. எங்கள் பஞ்சாயத்தில் கிராம சபை நடத்துகிறா, நாங்கள் கலந்து வந்துருக்கிறோம். எங்கள் துணைத் தலைவர் சூப்பர், எங்கள் வார்டு மெம்பர் சூப்பர், எங்கள் ஊராட்சி தலைவர் சூப்பர், நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க. இந்த வீடியோ போட்ட பிறகு உங்கள் பஞ்சாயத்து தலைவர் ஃபேஸ்புக்கில் வீடியோ போடணும்னு சொல்லுவாரா? அவதான் நீங்கள் பாராட்டிட்டீங்களே, அப்படியே கிராம சபையில் லைவில் காட்டு. நாங்கள் 10 பேர்த்த உதவி, நீங்கள் 10 பேர்த்த கிராம சபை தான் சொல்லாதீங்க. எங்கள் பஞ்சாயத்து எங்கள் துணைத் தலைவர் சூப்பருங்க, எங்கள் வார்டு மெம்பர் ஓஹோங்க, அவர் தான் எம்பிங்க, எங்கள் ஊராட்சி செய்கிறாங்க தங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு லைவில் காட்டிக்கிங்க. கிராம சபை முடிவு லைவில் காட்டிடுங்க. கிராம சபை கொடுத்த நீங்கள் ஃபேஸ்புக்கில் லைவ் காட்டுறதுக்கு டேட்டாலும் ரொம்ப பெருசாக செலவாகும். ஒரு 2-3 பேர் காட்டுங்க. எதுக்கு ஃபேஸ்புக்கில் லைவ் போட சொல்லுவாங்கன்னா, உங்கள் செல்லை பிடிங்கி உடச்சிட்டாலும் ஃபேஸ்புக்கில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வீடியோவை. உங்கள் செல்லை பிடிங்கி உடச்சிட்டாலும் செல்லை பிடிங்கி வச்சிட்டாலும் உங்கள் வீடியோவை ஃபேஸ்புக்கு வேறு யார் வேணாலும் எடுக்கும். நமக்கு டேட்டா கிடச்சிச்சா, கிராம சபை கொடுத்துல போகிற மாதிரியே நமக்கு ஆதாரம் கிடச்சிச்சா, கூட ஒரு 2 நாள் கழிச்சு 1 வாரம் கழிச்சு நேரம் கிடைக்கும். ஒரு பிரச்சனை இல்லை. போகிற கிராம சபை கொடுத்து கோரம் எவ்வளோ இருக்கணும், SC/ST மக்கள் எவ்வளோ வந்துருக்கணும், பெண்கள் எவ்வளோ வந்துருக்கணும், கோரம் இல்லாமல் கிராம சபை கொடுத்த நடத்திருக்காங்க. இந்த கிராம சபை கொடுத்த ரத்து பண்ணணும். ரத்து பண்ணிவிட்டு சிறப்பு கிராம சபை கொடுத்த மீண்டும் நடத்தணும். அந்த கூட்டத்துக்கு கலெக்டர் கொடுக்கணும். அப்புறம் ஒரு பிரச்சனை அனுப்பிடுங்க. எனக்கே நேரம் நினச்சா திடீர்னு போய் கலெக்டர் சார், எங்கள் ஊர் கலெக்டர் 10 வருஷம் ஆச்சு சார், எங்கள் ஊர் கலெக்டர் 5 வருஷம் ஆச்சு சார், நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா போகலாம் சார், பாருங்கள் கிராம சபை போகிறவங்க வந்துருங்க, சிறப்பு கிராம சபை வச்சு நீங்கள் வாங்க சார் அப்படின்னு கூப்பிடுங்க. இதுக்கு ஒரு ஆர்டி வைங்க. அவன் சொல்லுவான், போகிறோம்னா இருந்துச்சு 100 பேர் தான் போதும், 150 பேர் கலந்துட்டாங்கப்பா அப்படிமா. ஆர்டியில் உங்களுக்கு ஜெராக்ஸ் கொடுப்பாங்க, அட்டன்ஸ் கை கொடுப்பாங்க, எடுத்து பார்த்தா தெரியும், பேக் கொடுத்தது கையில் கொடுத்தா தெரியும். அடுத்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. போலியை கைக்கு போட்டு போலியை அவனை தயார் பண்ணி பயன்படுத்திட்டான், இது கிரிமினல் அஃபென்ஸ் 420 எஃப்ஐஆர் போட்டு கொடுங்க. நம்ம போலீஸ் எஃப்ஐஆர் கொடுப்பா போட வேண்டாங்க, விசாரிப்போம்ல, கூப்பிட்டு ஊராட்சி